இன்றைக்கு ஒரு பாடலாசிரியரை பற்றி தான் பார்க்கப்படும். என்னை எனக்கு காட்டையா, என் குறைகளை எனக்கு உணர்த்தையா என்ற கிறிஸ்தவ கீர்த்தனை பாடலை பாடியவர் அருள் திரு பரஞ்சோதி சாமுவேல் பீட்டர் என்பவர். இவரது காலம் 1864 முதல் 1940 வரை வாழ்ந்தவர். இவர் திருநெல்வேலி அருகே முதலூரில் பிறந்தவர். இவர் 1902 குருப்பட்டம் பெற்று தூத்துக்குடி, இடையன்குடி ஆகிய பகுதிகளில் 40 ஆண்டுகள் பணியாற்றியவர். இவர் 313 பாடல்களை 40 ராகங்களில் இசையமைத்துள்ளார் கிறிஸ்தவ பக்திக்கென. இவர் சண்டே எஸ்.பி. ஞானமணி அவர்களின் மைத்துனர் ஆவார். திருமலை சான்று அனுப்பலவி அமைத்து 9 சரணங்கள், ஜெபிக்காமை, அவ்விசுவாசம், சோம்பல், அதிக செலவு, மணல் வளர்ச்சியின்மை, சொகுசு வாழ்வு போன்றவற்றை சரணத்தில் பாடலாக பாடி மற்றவரிலும் நான் குற்றமற்றவன் என்று பாசாங்கு செய்து மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதினேன் என்று இப்பாடலில் பாடியுள்ளார். இது பரிசோதனை பாடலாகும். மற்றவர்களை குற்றப்படுத்துதலே தவறு, இதிலும் தன் குற்றத்தை மறைத்தல் பெருங்குற்றம். குற்றவாளியை குற்றமற்றவர் மீது குற்றம் சுமத்துவதால் தன்னை முதலில் கெடுத்துக் கொள்ளுகிறான். மத்திய 7 சொல்லப்பட்டது போல, உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை பார்க்கிறதென்ன என்ற வார்த்தையின்படியும் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வார்த்தையின்படி வாழ்வது கிறிஸ்தவ போதனையாகும். இந்த பாடலில் என் குறைகளை எனக்கு காட்டும் கண்ணாடியாக நீ இருப்பதால் என் தவறுகளை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று இந்த பாடலை பாடலாக பாடியுள்ளார். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.